எடப்பாடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் கூட கூட்டணி வைக்கும் போது சங்கியா தெரியலையா அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஒரு சங்கியா ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் ஒன்ன தெரிஞ்சுக்கணும், அன்றைக்கு வாஜ்பாய் தலைமையிலான பாஜகவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு மூலமாகத்தான் அந்த ஆட்சியே நடந்தது. அன்றைய காலகட்டத்தில் 2 துறையிலோட முக்கியமான பொறுப்புகள்ல ஆர் ராசா அவர்களும் டி.ஆர். பாலு அவர்களும் மத்திய கேபினெட் அமைச்சர்களாக இருந்தாங்க. அன்னைக்கு உங்களை மாதிரி டெல்லியில போய் கவுந்தடிச்சுலாம் படுத்துக்கெல்லாம் கிடக்கல. அங்க போய் அங்க இருந்து ஒரு டெல்லியில இருந்து ஒரு போன் வந்தா அலறி அடிச்சுட்டு 10 கார் மாறி அவங்க போகல. என்ன எங்க போறோம் ஏது போறோம்னு சொல்லாம சொல்லிட்டு மாத்தி மாத்தி பொய்யெல்லாம் சொல்லல. ரொம்ப கௌரவமா அவங்களுக்கு சொம்படிக்கிற வேலையெல்லாம் செய்யாம 2 கேபினெட் அமைச்சரோட கௌரவமான கூட்டணி தான் வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஊர் உலகத்துக்கே தெரியுமே. அதனால சங்கி நீங்க தான், மிஸ்டர் சங்கி நீங்க தான். டிடிவி தினகரன் சொல்லியிருக்காங்க, விஜயகாந்த் மாதிரியே விஜய் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். தினகரன் அவர்கள் கூட வந்த காலங்கள்ல நான் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவேன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் கட்சிய அப்புறம் சொன்னாரு 18 பேரை நான் மீட்டெடுப்பேன், பதவி இழந்த அந்த 18 பேரை மீட்டெடுத்து சின்னம்மாவுக்கும் அம்மாவுக்கும் துரோகம் செய்த எடப்பாடியை ஆட்சியை கவிழ்ப்பேன், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றுவேன், இப்படியெல்லாம் சொல்லித்தான் ஒரு 18 பேரை ரோட்ல விட்டுட்டு போனார். பல தொண்டர்களே ரோட்ல விட்டார். அப்படி ரோட்ல விட்டு போன அவர் இப்ப என்ன புதுசா என்ன பண்றாருன்னா, அதாவது இவங்க கூட எல்லாம் நான் போய் இந்த எடப்பாடி கூட எல்லாம் சேர்ந்தா அதுக்கு நானே கயிறு எடுத்து நானே தூக்கு மாட்டிக்கிட்டு மாட்டிக்கலாம் கூட சொன்னாரு. இதெல்லாம் நான் சொல்லல, அவர் சொன்னாரு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்ப எடப்பாடி கிட்ட கூட்டணியும் வச்சுக்கிட்டாரு. கேட்டா இல்ல நான் பிஜேபி கூட கூட்டணி. ஐயோ, அதனால அவரு சொல்றத விஜயகாந்த் அவர் ஒரு ஹீரோன்னா ஒரிஜினல் ஹீரோங்க. நீங்க ஒரே சாட்சி உங்களுக்கு வேணும்னா சிவாஜி கணேசன் ஐயாவுடைய இறப்பு சடங்கு, அந்த இறுதி சடங்குல மக்கள் ஒரு கூட்ட நெரிசல் பண்ணும்போது ஆம்பளை சிங்கம் மாதிரி உள்ள இறங்கி அத்தனை பேரும் அடிச்சு பழகி அவரை எவ்வளவு கௌரவமா கூட்டிட்டு போனார். நீங்க அவரை விட பெரிய ஹீரோ தானே. இப்ப உங்க தினகரன் அண்ணன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருல, அவர்கிட்ட நீங்க அன்னைக்கு கரூர்ல இறங்கி எல்லாரையும் பண்ணி அந்த அத்தனை 48 உயிரை 40 பேர் குழந்தைங்க எல்லாம் செத்தாங்களே காப்பாத்தி இருக்கிறாங்கல்ல, அதை விட்டுட்டு ஓடி மெட்ராஸுக்கு போயிட்டு நிக்காம கேட்டா போலீஸ் நிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. போலீஸ் நீங்க நின்னா சட்டம் உனக்கு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை சொல்லியிருப்பாங்க. நீங்க உண்மையான ஆதாரம் தான் என்ன பண்ணிருக்கணும், என் மக்கள் செத்து இருக்கான், என் ரசிகர்கள் செத்து இருக்கான், என்ன வேடிக்கை பார்க்க வந்த சராசரி மக்கள் செத்து இருக்கான், குழந்தைகள் செத்து இருக்கு, பெண்கள் செத்து இருக்காங்க, என் உயிரே போனாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு நின்றுக்கான அவன் தலைவன், நீ தலைவன? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப குழப்பத்துல இருக்குன்னு விஜய் இப்ப சொல்லியிருக்காரு. அதான் நான் சொல்றேங்க, இவரே ஊருப்பட்ட குழப்பவாதீங்க. இவர் போய் என்னங்க புதுசா குழப்ப வைக்கிறத? என்னன்னா அதாவது என்ன சொன்னாரு மறுபடியும் சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்திலே புதுச்சேரியிலே குழப்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில நம்பர் 1 குழப்பத்தில் இருக்கிறவரு என்னுடைய அருமை தம்பி நடிகர் விஜய். மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காரு. அவர் குடும்ப பிரச்சனை ஒரு குழப்பம், அரசியல் குழப்பம், பக்கத்துல இந்த லாட்டரி டிக்கெட் சுரண்டவங்க குழப்பம், இந்த பக்கத்துல IAS IPS படிச்சுட்டு ஒழுங்கா துறையில வேலை செய்யாம இந்த RSS சித்தாந்தத்தோட சுத்தி திற ஒரு கூட்டம், அதுல ஒரு குழப்பம். ஏன்னா இப்படி ஊருப்பட்ட குழப்பம், இதுல சீட்டு கிடைக்கலன்னு போற பழைய குழம்பெல்லாம் ஒரு குழப்பம். இப்படி பல குழப்பத்துல அவர் இருக்கார். அவரு இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அவரு பிஜேபியினுடைய ஒரு குழப்பம் தான், அவரே ஒரு பிஜேபியினுடைய ஒரு ஆளுதான். என்ன அதனால அவர் ஏன்னா இவர் பாருங்களேன், இவரு தளபதியை சொல்றாரு, அங்கிள்னு சொல்றாரு, மாண்புமிகு ஒரு தமிழக முதலமைச்சரை பார்த்து அங்கிள்னு சொல்றாரு. அதே தைரியமான அந்த ஹீரோ நாட்டினுடைய பிரதமர் மோடியை பார்த்து அங்கிள் அப்படின்னு கூப்பிட சொல்லுங்க. சரி, இவ்வளவு குறை சொல்றாரு இவரை. என்ன அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வரீங்க, தனி விமானத்துல போறீங்க, யாரோ கூட வர்றாங்கன்னு சொல்றாங்க, யாரு கூட வேணாலும் போங்க, சந்தைக்கு போற மாடு எந்த வண்டியில போனா என்ன, தள்ளு வண்டியில போனா என்ன, டாரஸ் வண்டியில போனா என்ன, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா நீங்க ஏன் பிஜேபி ஏத்து பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு மதவாத அரசியல் தானே பண்ணுது, மதத்தின் பேரால தானே மக்களை பிளவுபடுத்துது. ஒரு ஜனநாயக நாட்டின் அண்ணல் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகத்தான பிஜேபியினுடைய RSS சித்தாந்தம் நடந்துகிட்டு இருக்கு. அதை என்னைக்காவது கண்டிச்சு ஏதாவது பேசுறீங்களா?
பாஜகவை பத்தி குறை சொல்றீங்களா? ஏன்னா உங்களுக்கு இசட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னென்ன டைப் எல்லாம் பேசி வச்சிருக்கீங்களோ தெரியல. உங்களை நம்பி வந்த ரசிகர்களை கூட்டத்தை காட்டி நீங்க உங்களை ரேட்டை ஏத்திக்கலாம்னு பாக்குறீங்க. உன்ன 200 கோடியை விட்டுட்டு யாரை விட்டுட்டு வர சொன்னவங்கள? யாரும் உங்களை விட்டுட்டு யாரும் நடிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? உங்களை நடிங்க. நடிச்ச படம் நல்லா இல்லைன்னா ஜனநாயகம் இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்குது. ஒழுங்கா எடுத்திருந்தா தான் சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த ஷூட்டிங் தானே அந்த கரூர்ல அத்தனை பேரை நீங்க அப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்துனீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு நக்கீரன் கோபால்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப பாதுகாப்புல பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா யாருக்கு? அவர்களா எதுக்குங்க பாதுகாப்பு? அதெல்லாம் எதுக்கு அவருக்கு பாதுகாப்பு? முதல்ல அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன நாட்டுக்கா என்ன தியாகம் பண்ணிட்டாரு? இல்ல அது ஒரு அவர் ஒரு மூத்த அனுபவமுள்ள ஒரு அரசியல்வாதி. அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அவங்க நம்மளுடைய கூட்டணி கட்சியில இருக்காங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில அந்த கட்சி கூட்டணியில இருக்கு. அதனால அதுக்கு பத்தி கருத்து சொல்றதுக்கு நாகரிகமா இருக்கும். ஒவ்வொரு பிரச்சாரத்துல எடப்பாடி நாங்க 234 தொகுதி கண்டிப்பா 10 தோல்வி, 11வது தோல்வி, 12வது தோல்வி, படுத்துக்கிட்டே தோல்வி. இப்படி தோல்விகளுக்கு எத்தனை பட்டங்கள் கொடுக்கலாமோ அத்தனை பட்டங்களையும் நீ எடப்பாடிக்கு கொடுக்கலாம். அப்ப இத்தனை தோல்வியை வாங்கினதுக்கு அப்புறமும் 30ல நிப்பேன் 40ல நிப்பேன்னா யாரை ஏமாத்துறீங்க? அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே அதாவது கட்சியினுடைய தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். என்ன டெபாசிட் முதல்ல வாங்க சொல்லுங்க அவரோட தொகுதியில் எடப்பாடியில. இங்க பாலியல் தொல்லை தமிழகத்துல அதிகமா நடந்திருக்கு திமுக ஆட்சி காலத்துல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு. எல்லாரும் அப்பான்னு சொல்றீங்க. அப்ப அந்த சிறு குழந்தைகளை தவறுதலா நடக்கும் போது அப்பான்னு அழுதுருக்குமே, அது ஒரு வேதனையா இல்லையா அப்படின்ற அதே மாதிரி ஸ்டெர்லைட்ல மக்கள் போராடும் பொழுது துப்பாக்கி வச்சு மத்திய அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எத்தனை பேரை நீங்க சுட்டு கொன்னீங்க? அப்பா நீங்க நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னீங்க? நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. இது ஒண்ணு போதும் அவருடைய நிர்வாக திறனுக்கு. இப்படி ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு அந்த மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டம், ரொம்ப நீண்ட காலமா நடந்த ஒரு போராட்டம் ஒரு உச்சத்தை அடையும் பொழுது ஒரு போலீஸை வச்சு துப்பாக்கியை வச்சு சுட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா இவ்வளவுதான் அவருடைய தகுதி. அவரெல்லாம் போய் இன்னொருத்தரை குறை சொல்றதுக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்லை. துணைநிலை ஆளுநருடைய தலையீடு இல்லாம 100% மாநில அந்தஸ்து வாங்கி தரப்படும் சொல்லியிருக்காரு நடிகர் விஜய். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பாஜகவோ என்ன காங்கிரஸ் சேர்ந்து நிக்கல, சோர்வு தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சனமும் பண்ணியிருக்காரு. இல்லைங்க, ஏதாவது எழுதி கொடுத்துருப்பாங்க கூட. எப்போதுமே சினிமாவில் இப்ப நானே இருக்கேன், டைலாக் எழுதி கொடுப்பாங்க. காமெடி நடிகர்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் சார் இதான் சார் டைலாக்கு, கொஞ்சம் இதான் சார் சீனு, இதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு தம்பிக்கு ஒன்று எழுதி கொடுத்துருப்பாங்க. அப்போ கூட இவர் கொஞ்சம் ஆட் பண்ணலான்ட்டு ஒன்றும் தெரியாம வேறம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. தனி அந்தஸ்து கேட்டு எத்தனை ஆண்டுகளாக நமக்கு வச்சுட்டு இருக்காங்க, கோரிக்கை நடந்துகிட்டு இருக்கு. இவர் இப்பதான் தேர்தலில் போட்டியே போடுறாரு. இவர் முதல்ல என்ன வாங்குவாரு, டெபாசிட் போவாரா என்னங்கிறதே தெரியல. அதுக்கிடையில ஏதோ ஒண்ணு பேசுறாரு. ரைட்டு. சீமான் அவர்கள் வித்தியாசமான தேர்தல் வெளியாட்டுலாம் அவர் டைரக்டர் இல்ல, டைரக்டரை பத்தி நீங்க